நான் உங்க நிரஞ்சனா சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. முட்டை சாதம். முட்டையை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு சாதம் செய்யறது அப்படின்னு நம்ம வரப்போற வீடியோல பார்ப்போம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். முட்டை சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். 6 முட்டை எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 3 சிறு சிறு துண்டுகளாக வெட்டியது, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் இடித்தது, புதினா இலைகள் வாசத்துக்காக கொஞ்சம், தக்காளி 1, கறிவேப்பிலை கொஞ்சம் இலைகள், பொடிகள் பார்த்திங்கன்னா கோரியாண்டர் பொடி, சீரகத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பொடி இடித்து வச்சுருக்கேன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் வச்சு எப்படி முட்டை சாதம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு ஒன்று இருக்குது. அது பாஸ்மதி ரைஸு 2 கப்பு எடுத்திருக்கேன். உதிரியாக நம்ம வடித்து வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் வைக்காதீங்க, பிசு பிசுன்னு ஆயிரும். முட்டை 6 எடுத்துருக்கோம்ல, அதை நல்லா விஷ்க்கு இந்த மாதிரி வச்சு நல்லா பீட் பண்ணி நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அது சூடான உடனே சீரகம் எடுத்து முதல்ல உள்ளே போடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல 1 ஸ்பூன், அதை உள்ளே எடுத்து போடணும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து விடணும். கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இந்த ஸ்டேஜில் உள்ளே போடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா ஒரே ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், அது ஒரு ஃப்ளேவருக்காக அதை நம்ம உள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கோம், பொடியாக அரிஞ்சு அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இதில் நல்லா வதக்கிறது தான் கைஸ் அதோட டேஸ்ட்டே இருக்குது. ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அது ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதான் அந்த ஸ்டேஜ். வதக்கி முடித்த உடனே புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளே போடணும். அதுவும் ஒரு வாசம் வர்றதுக்காக தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதை உள்ளே சின்ன சின்ன பீஸாக வெட்டி உள்ளே போடணும். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே பொடிகள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்து போடணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கோரியாண்டர் பவுடர் அண்ட் சீரகத்தூள், அதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு பெப்பர் பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல 1-2 நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். பெப்பர் தான் கொஞ்சம் தூக்கலாக போடணும் இந்த சாதத்துக்கு, ரொம்ப உரைப்பாக போட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? முட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, 6 முட்டை நுரை பொங்க எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணணும். இதில் மெயின் டிப்பு இப்போ ஒன்று சொல்கிறேன், இதை அப்படியே விட்டுறணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இதுக்கு மேலே நம்ம மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் போடுறோம், சால்ட்டு 1/4 ஸ்பூன் போடுறோம். இதை நம்ம இப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டு வைக்கணும். அடுப்புலையே சிம்மில் வச்சோன்னா நமக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும் முட்டை நம்ம வதக்கும் போது. ஸோ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பெரட்டி எடுத்து பார்க்கணும் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்ல பெரிய பெரிய பீசஸாக கிடச்சிச்சின்னா தான் சாதத்துக்கு கலக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பெரிய பெரிய பீசஸாக நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சாதத்தை நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்குது, அதையும் எடுத்து நான் உள்ளே சேர்த்துட்றேன்.
இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை நிறுத்திட்டு நல்லா செட் ஆகிறதுக்கு வைக்கணும். முட்டை சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு இதில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங். Share happiness and spread positivity. Thank you guys.